வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொடுப்பதற்காக 15 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களை தேர்வு செஞ்சு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வந்து கொடுக்க போறாங்க, எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க, உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழே புதிய திட்டத்தை அமல்படுத்த தயாராக இருக்கிறாங்க. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வீடு வரை கொண்டு சென்று வழங்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியை கொண்டு வர போறாங்க. 2,21,00,000 ரேஷன் அட்டைதாரர்களில் முதற்கட்டமாக 15 லட்சம் பயனாளிகளை தேர்வு செய்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக வசிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளின் நலனை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. இதற்காக மினி ட்ரக்குகள் மற்றும் ஆட்டோ போன்ற பல்வேறு வாகனங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லப்படும். இந்த திட்டம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. பொருட்கள் வாங்கும் பொழுது பயனாளிகள் தங்களுடைய வீட்டு வாசலில் பயோமெட்ரிக் உறுதிப்படுத்துதலுக்கு பிறகே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இத்தகைய வீடு வீடாக போய் ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம் ஆந்திராவில் ஏற்கனவே முன்னாள் ஒய்எஸ்ஆர்சிபி அரசால் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள், குறிப்பாக பயோமெட்ரிக் தவறுகள் மற்றும் அதிக செலவினங்கள் காரணமாக அது 2024 மே மாதத்தில் நிறுத்தப்பட்டது. அதனை அடுத்து தமிழக அரசு புதிய செயல் திட்டங்களுடன் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்படுகிறது. இந்த திட்டத்திற்கான அறிக்கைகள் மற்றும் செயற்குழு ஆலோசனைகள் மூலம் இறுதி பெனிஃபிஷியரி பட்டியல் தயாராகிறது. புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பங்களில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் PHH அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு வகைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் அனைவரும் வீடு வரை வழங்கும் சேவையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கெல்லாம் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்க போறாங்க. ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்க அல்லது 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யறதன் மூலமாக உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே இதற்கான பட்டியலை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தா நீங்க உங்களுடைய பெயர்களை சேர்க்கிறதுக்கு நீங்க எந்த கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த கடையில் உங்களுடைய பெயர்களை சேர்க்கும்படி சொல்லலாம். பொதுமக்கள் எல்லோரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் திட்டமானது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.